தமிழ்நாடு அரசின் வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு பயனாளர்களை கண்டறிவதில் புதிய முறையை கையாண்டு இருப்பதாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கு? கூடுதலாக இந்த முறை நிதி ஒதுக்க காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் அதில் சொன்ன செய்திகள் என்னென்னா, பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு அதில் நிதியமைச்சர் சொல்லியிருப்பார். இதில் தமிழக மக்கள் அத்தனை பேர்களுடைய எதிர்பார்ப்புகள் இதில் அடங்கி இருக்கின்றன, அவருடைய வாழ்வும் தாழ்வும் இதில் அடங்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அதனால் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். அனைத்து பகுதிகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை ஓரளவுக்காவது நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேவை இருக்கும். மதுரையை எடுத்துக்கொண்டால், மதுரையில் புதிய தொழிற்பேட்டைகள் வர வேண்டும் என்ற கனவு அவர்களுக்கு, மதுரை வாசிகளுக்கு உண்டு. அது இந்த தடவை முயற்சி செய்து பார்த்துருக்குறோம். அங்கே ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டிஸோட இது. அதே போல் ஐடி பார்க் அங்கே இருந்திருக்கு. அதே மாதிரி விருதுநகர் பகுதியில் ஒரு டெக்ஸ்டைல் பார்க் அதில் வந்திருக்கு. கோவையில் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பின்னிங், இதெல்லாம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப ஜவுளி குறித்தான புதிய ஆராய்ச்சி அணுகுமுறையெல்லாம் அவசியம் தேவை. அடுத்த கட்டத்துக்கு அந்த துறை போகணும். அப்படிங்கிறதுக்காக கோவையில் ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம், அந்த பகுதிக்கு ஏற்றவாறு தொழில் முனைவோர் அதிகம் இருக்கும் பகுதி என்பதால் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த திட்டம் இது பண்ணிருக்கு. நாமக்கல் எடுத்துட்டோம். நாமக்கல்லில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், பெரம்பலூரில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் மாநகராட்சி தண்ணீர் தேவையை நிறைவு செய்வதற்காக ஒரு திட்டம். கடற்கரையோரம் பார்த்தோன்னா, கடற்கரை கிட்டத்தட்ட ஒரு 10 கடற்கரைகளை தேர்ந்தெடுத்து, அது மரக்காணத்திலிருந்து ஆரம்பித்து சில்வர் கடற்கரை அல்லது காமேஸ்வரம் கடற்கரை நாகப்பட்டினத்திலிருந்து, அதே போல் தூத்துக்குடி, கோடாவிளை, கன்னியாகுமரி, பல இடங்கள் இருக்கக்கூடிய கடற்கரைகள். சென்னையில் எண்ணூர், திருவான்மியூர், இது போன்ற கடற்கரைகள்லாம் எடுக்கிறோம். மெரினா கடற்கரை எடுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன தேவை, அந்த பகுதிக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தரப்புக்கும், எல்லா தரப்புக்கும், அது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, குடிசைகளை அகற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, வறுமை ஒழிப்பில் நித்தி ஆயோக் சொல்லியிருக்கிறது 2.2% மக்கள் தமிழ்நாட்டில் பன்முக வறுமை குறியீட்டின் கீழ் அந்த வறுமைகளில் இருக்காங்க அப்படின்னு. அநேகமாக ஒரு 5-6 லட்சம் பேர் இருக்கலாம். அவங்கள நம்ம கண்டுபிடித்து, வழக்கமாக நம்ம பயனாளிகளை அடையாளம் காணும் பொழுது ஒரு ஆணாதிக்க பார்வையோடு கணவனை இழந்த பெண்கள், அவருடைய குழந்தைகள் என்று நாம் தேடி எடுத்து பார்ப்போம். ஆனால் கள நிலவரம் என்ன சொல்லுகிறது என்றால், தாயை இழந்த குழந்தைகள் அதைவிட கவனம் தேவையான ஒரு அம்சமாக இருக்கிறது என்று பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் பல இடங்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் ஆதரவற்றோர், அதே போல் ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள ஏழை குடும்பங்கள் இன்னும் அதிகமாக ஏழ்மையில் விழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே எங்களுடைய பயனாளிகள் கண்டறியும் முறையிலேயே அரசுக்கு ஒரு மாற்று கருத்துக்களும் அதனுடைய தேர்வு முறையும் மாற வேண்டும் என்று முடிவு செய்து அந்த வறுமையை ஒழிக்க முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திருநங்கைகள் மாணவர்கள், அவர்கள் திருநங்கைகளாக அறியப்பட்ட பின்னர், 3ஆம் பாலினத்தராக அறியப்பட்ட பின்னர், பெற்றோர்களும் உறவினர்களும் அவருடைய ஆதரவு இல்லை என்பதால் அவர்களுடைய கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை என்ற செய்தி பத்திரிகைகளை வழிந்ததை அடிப்படையாக கொண்டு அவருடைய கல்விச் செலவை அரசு இப்பொழுது ஏற்பதாக அறிவித்திருக்கிறது. அதே போல் மதி இறக்கம், புறவுலக சிந்தனையற்ற மதி இறக்கம், ஆட்டிசம் டிசார்டர், அதற்காக ஒரு உயர் சிறப்பு மையம் சென்னையில். சென்னைக்குள்ளே வட சென்னை வளர்ச்சி பெறவில்லை என்றால் அதற்கு புதிய திட்டங்கள். இதுபோல் அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு முன்முயற்சி, முன்னகர்வு, முன்னெடுப்பு. சரி, இப்போ குறிப்பாக நம்ம மத்திய அரசனுடைய புதிய நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதான தேவை என்ன? கடந்த காலங்களில் 5%லிருந்து 4% குறைக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில் இப்பொழுது அதற்கான கூடுதலாக நிதி ஒதுக்க வாய்ப்பு இருக்கா?
ஒவ்வொரு நிதிக்குழுவும் அவங்களுடைய காலகட்டம் ஒரு 2 வருடம் எடுத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு அவங்க போய் பலரிடமும் கருத்து கேட்டு அவங்களுடைய பரிந்துரைகளை ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அதே போல் இந்த முறையும் தமிழகம் நம்முடைய தேவைகள், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கருத்துக்கள், நம்மளுடைய ஆதங்கங்கள் அத்தனையுமே அவங்களிடம் கொடுப்போம். அநேகமாக ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு செய்தியை கொடுப்பாங்க, பரிந்துரை கொடுப்பாங்க. அது தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கும்னு நம்புகிறோம்.